உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக அர்ஜுன் தம்பியே இங்க நேர்ல வராரு. என்னம்மா மறுபடியும் வளர ஆரம்பிச்சிட்டியா? உன்னை வச்சு நான் வளரனா? நிஜமாதானா? வாங்க தம்பி. வாங்க சார். என்னாச்சு? இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? எனக்கு என்ன தம்பி, நான் நல்லாதான் இருக்கேன். ஷாலினிக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஷாலினிக்கு என்னாச்சு? என்ன ஃபீவரா? இல்ல சார், எனக்கு ஃபீவர்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்னாச்சு? நைட்டு ஃபுல்லா ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. இருக்கிற தைலத்தெல்லாம் தேய்ச்சி விட்டு தைல பாட்டில் காலியானதுதான் மிச்சம். அதான் இவளை லீவ் போட சொன்னேன். ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணேன். ஷாலினி, நம்ம என்ன ஹாஸ்பிடல் போலாம்? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, இப்பவே போலாம். ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா தான் வளர்றாங்க, நீங்களும் ஏன் சார்? புது இடம், எனக்கு தூக்கம் சரியில்லாதனாலதான் இப்படி இருக்கேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல சார். இதுக்கெல்லாம ஹாஸ்பிடல் போவாங்க? ஒரு வாரம் ஆச்சுன்னா தன்னால செட் ஆயிடும் சார். செட் ஆகணும்னு தான் நானும் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு போன் பண்ணது தப்பா தம்பி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க பண்ணதான் சரி. தம்பி, எனக்குன்னு இவ ஒருத்தி தான் இருக்கா. இவளுக்கும் என்னை விட்டா வேற யாருமே இல்ல. அதனாலதான் இவள கூடவே வச்சு பாத்துக்கிறேன். இந்த காலத்துல எந்த ஆம்பளையும் நம்பி வெளியே அனுப்ப முடியல. உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. அதனாலதான் இவள உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். கவலை விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி ஷாலினி, நம்ம போலாமா? ஓகே சார், வரோமா? போலாம். வரமா. பாய் பாய் பாய். ரோட்டோரமா இருந்த பெட்டி கடையில சிகரெட் புடிச்சிட்டு இருந்தான். கார்ல இருந்து இறங்கி அவனை பிடிக்க போறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். அன்னைக்கே என் ஸ்டாஃப் பிரபு, என்னோட சிஸ்டர் நட்சத்திரா 2 பேரும் ஆட்டோல அவன் போறத பாத்திருக்காங்க. அவனை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனை பிடிக்க முடியல சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் சென்னையில தான் சுத்திட்டு இருக்கானோன்னு தோணுது சார். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் கால்ல அடிபட்டிருக்கு. அதனால அவனால வேற எங்கேயும் அவ்வளவு சீக்கிரமா தப்பிக்க முடியாது சார். எந்த ஏரியால வச்சு பாத்தீங்க? ராயப்பேட்டால சார். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ராயப்பேட்டா ஹாஸ்பிடல்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப ராயப்பேட்டா ஹாஸ்பிடல் ஏரியால தேடி பார்த்தா அவன் கிடைப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாதமா, அவனை சீக்கிரமா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா. என்கிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுத்துறீங்களா? ஐயோ, சரி, பார்த்தா பார்க்கட்டும். ஆபீஸ்ல என்ன நடுவுல வச்சுட்டா 2 பேரும் கேம் ஆடுறீங்க? இப்ப பாரு நான் எப்படி கேம் ஆடுறேன்னு. அர்ஜுன் சார், நம்ம கோயிலுக்கு போலாமா? என்ன ஷாலினி, திடீர்னு கோவிலுக்குலாம்? சும்மாதான் சார். ஆபீஸ் போக வேண்டாமா? போனோம் தான் சார், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட தனியா வரேன். சோ கோயிலுக்கு போயிட்டு போலாமேன்னு தோணுது. ப்ளீஸ் சார், எனக்காக கோயிலுக்கு வர மாட்டீங்களா? போகலாம் ஷாலினி, ஆனா ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கே. சார், இதுல எனக்கு மட்டும் இல்ல சார், உங்களுக்கும் ஒரு ஜாலியான விஷயம் இருக்கு. அப்படி என்ன ஜாலியான விஷயம்? சார், நம்ம 2 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு தெரிஞ்சா வசு டென்ஷன் ஆவாங்கல்ல. உங்களுக்கு அவங்கள வெறுப்பேத்தனா ஜாலி தானே? எனக்கு கோயிலுக்கு போன மாதிரி ஆச்சு, உங்களுக்கு வசுவை வெறுப்பேத்தின மாதிரி ஆச்சு. என்ன சொல்றீங்க? வர வர என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. வசுவை வெறுப்பேத்துறதை விட பெரிய விலை எனக்கு இந்த உலகத்துல இல்லவே இல்ல. நம்ம கோயிலுக்கு போலாம், சரியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானே உனக்கு வச்சு விடவா? ஓ ஓ, எங்க எரியுதான் பாப்போம். எரியுது எரியுது.
என்ன ஷாலினி, உன்னை வசுந்தரா பாத்துட்டாளா? ஆமா சார். தெரியும், நான் பூ வாங்கும் போதே பாத்துட்டேன். அதனாலதான் நான் உனக்கு பூவே வச்சு விட்டேன். அத பார்த்த வைத்தறிச்சல்ல அவளுக்கு அப்படியே புகையா புகஞ்சிருக்கும். அப்ப இப்பவும் நான் தான் அவுட்டா? அழகான கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள மழை வர மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ள கலைஞ்சிருச்சு. ச்சே, நான் எவ்வளவு பெரிய ஏமாளி. ஹே, அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணாத. அவ அந்த அளவுக்குலாம் ஒர்த்தும் இல்ல. அவளை கண்டுக்காத. வா போலாம். வா 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 வா. என்ன வசு தனியா வர? அர்ஜுன் மாமா எங்க? ஆமா, அந்த புது ஜிஎம்னு ஷாலியையும் காணும். அதுவா, 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க. என்ன வசு இது? அர்ஜுன் மாமாவும் ஷாலினியும் ஒன்னா வருவாங்களா? அப்படி என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கடுப்பேத்துறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பண்றாரு. எதா இருந்தாலும் தப்பு. அவளை நீ 4 வார்த்தை நல்லா திட்டி வை. அவளோட நடவடிக்கை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. சிச்சி, ஷாலினி அப்படியெல்லாம் இல்ல. அவ நல்ல பொண்ணுதான். இவருதான் இப்படி எல்லாம் வேணும்னே பண்றாரு. என்னவோ வசு, எனக்கு இது என்னமோ சரியா படல. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத நட்சத்திரா. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். நான் பாத்துக்கிறேன். நீ வா போலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனாதான் அந்த வசுக்கு வயிறு எரியும். அதனால அந்த கண்கொள்ளா காட்சியை மிஸ் பண்ண கூடாது. வா, சேர்ந்து போலாம். ஓகே, கம் ஆன் கம் ஆன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங் சார். உட்காரு, குட் மார்னிங் உட்காரு. வா ஷாலினி, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். உண்மையிலேயே அது பயங்கர காமெடி. அவ பாத்துக்கிட்டே இருக்கா. அவ காண்டாகிற வரைக்கும் நம்ம சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்போம். உன் கூட வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. ஆமா, உண்மையதான் சொல்றேன். நாம பேசிக்கிட்டே இருப்போம். அப்பதான் அவ ரொம்ப காண்டாவா. அந்த ஐயா ரொம்ப நல்லா இருந்தார்ல கோவில்ல. அவ குங்குமம் வைக்கும் போது காண்டாங்கல்ல. அத பார்க்கும் போது எனக்கு அப்படியே என்னாச்சு சார்? ஒண்ணு இல்லை. உட்கார் உட்கார். ஒண்ணு இல்லை. நடக்காது. எதிர்பார்க்கறது நடக்காது. இருடி வச்சுக்கிறேன். என்ன ஷாலினி, எங்க போயிட்டு வரீங்க? பூவும் பொட்டுமா பார்க்கவே ரொம்ப மங்களகரமா இருக்க. அதை ஏண்டி கேக்குறேன்? அர்ஜுன் சார் காலையிலேயே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன அவர்தான் ஆபீஸ்க்கு கார்ல கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிச்சாரு. ஓ, நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. சரின்னு கூட வந்துட்டேன். வர வழியில கோயிலுக்கு போலான்னு சொன்னாரு. சரின்னு நானும் போனேன். அங்க போனா பூ வாங்கி கொடுத்து ஒரே அட்டகாசம். ஓ, என்ன இவன் நம்ம சொல்றதெல்லாம் நம்புறாளா இல்லையா கண்டுபிடிக்க முடியலையே. வசு, இனிமே இந்த விளையாட்டெல்லாம் என்னால முடியாது. நீங்க 2 பேரும் ஒருத்தர் வெறுப்பேத்த என்ன யூஸ் பண்றீங்க? என்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. சில நேரம் ஏன் தான் இந்த வேலைக்கு வந்தோமோன்னு இருக்கு. நான் இப்பவே அர்ஜுன் சார் கிட்ட போய் நானும் நீயும் ஃப்ரெண்டு தாங்கிற உண்மையை சொல்ல போறேன். அப்பதான் இதெல்லாம் நிறுத்துவாரு. என்னால நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடி. ஷாலு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அவர்தான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கு தெரியும். சரி, நீ சொல்ற மாதிரி இப்ப போய் அர்ஜுன் சார் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொன்னாலும் அவரு மாறிடுவாருன்னு நினைக்கிறியா? வேணும்னா உன்னை வேலையை விட்டு அனுப்புவாரு. மத்தபடி அவரு திருந்த மாட்டாரு. குரங்கு ஒரு கிளைய விட்டுட்டா இன்னொரு கிளைய பிடிக்கிற மாதிரி உன்னைதான் விட்டுருவாரு. ஆனா உனக்கு பதிலா அந்த இடத்துல வேற யாரையாவது புடிச்சுப்பாரு. அவ்வளவுதான். இப்போதைக்கு நீ எதுவும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். வேலையையும் விட வேண்டாம். உங்க அம்மாக்கு இப்போதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ அவர் பேசுற எதுக்கும் ரியாக்ட் பண்ணாத, இக்னோர் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை வசு நம்ம மேல சந்தேகப்படல. அப்படி பட்டிருந்தா வேலையா என்ன வெளியே அனுப்பியிருப்பான். என்ன ஷாலு அமைதியா இருக்க? இல்ல வசு, இதெல்லாம் நான் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும், அதுதான் என் ஆசை. இனிமேதான் இந்த அர்ஜுனோட ஆட்டத்தை பார்க்க போற பாரு. ஹேய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிக்கிற. இல்ல, இப்படி வீரமா டயலாக் எல்லாம் பேசுறீங்களே,
நாளைக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட எப்படியெல்லாம் வந்து கெஞ்சுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. நான் உன்கிட்ட வந்து கெஞ்சுவேன். கெஞ்சறது மட்டும் இல்ல சார், கொஞ்சம் செய்வீங்க. ஓ, ஆசை. ஆசை இல்ல சார், அதுதான் நடக்கும். உண்மை தெரியாததுனாலதான் நீங்க என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்க. உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்க மட்டும் இல்ல, மேடம் கூட என் மேல அன்பா நடந்துப்பாங்க. அப்படியா? ஆமா சார். பாரு, நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம். நமக்கு அழகான பசங்க பிறக்கும். அதுங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்வோம். அப்போ எப்படியெல்லாம் நீங்க என்ன தாங்குவீங்கன்னு நினைச்சு பார்த்தாலே இப்போ பேசுறதெல்லாம் சிரிப்பா இருக்கு. செம்ம வசு, ரியலி செம்ம. உன் கற்பனைக்கு நீ ஒரு பெரிய ரைட்டரே ஆகலாம். ஆனா அதை விட்டுட்டு மொத்த கதை என்கிட்ட சொல்லி வேஸ்ட் பண்ற பாரு, அதான் வேஸ்ட்.